உங்கள் முதலாளிகள் தான் ஆக்ஷன் எடுக்கிறார்கள், முதலாளிகளுக்கும் இங்குள்ள உறவுக்காரர்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கிறது, அதனால ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி திமுகவுக்கும் பாஜக ஒரு முடிச்சு போட்டு சொல்றாங்க இல்லையா? அதை கடந்து போக முடியுமா? யாருன்னு சொல்லுங்க ப்ரோ. நீங்க தான் முதலாளிக்கு அடிமை, கொத்தடிமை ப்ரோ. பாஜக எழுதி கொடுக்கறத அப்படியே வாசிக்கிற ப்ரோ விஜய் ப்ரோ. திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கு அஞ்சாத இயக்கம் ப்ரோ. தமிழ்நாட்டுல எந்த வேலையும் பிஜேபி கண்டுபிடிச்சிருவோம் ப்ரோ. நீ எதுக்கு சலங்கு கட்டி ஆடுற, எலி அமனமா எதுக்கு ஓடுன்னு எங்களுக்கு தெரியும். விஜய்க்கு அரசியல் தேவையா எங்களுக்கு தெரியும். நீ என்ன அரசியல் பேசுன்னு எங்களுக்கு தெரியும். உன் கட்சி ஒன்னும் உருப்படாத கட்சிக்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஏலம் 10 to 15 லட்சம் ரூபாய். மதுரையில தமிழ்நாட்டுல நிர்வாகிகள் போட்டிருக்கல, இந்த நிர்வாகிகள் சாதாரண சாமான குடிசை வீட்டுல இருக்கிறவனா. அவர் 200 வரக்கூடிய 2026 தேர்தலில் 200 தொகுதியில வெற்றி சொல்ற காரணமே இந்த மாதிரி டாஸ்மாக் ஊழல் தான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இல்லையா? அதை கடந்து போக முடியுமா? அது துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ₹1 ஊழல் கூட இல்ல நிரூபித்தால் எதையும் சந்திக்க தயார் என்று சொல்லி அவர் தொகுதி அந்த துறையினுடைய அமைச்சர் பகிரங்கமா சொல்லியிருக்காரு, சவால் விட்டுருக்காரு. நீ வேணா எடுத்து பாருக்காரு. டெல்லி வேறு, தெலுங்கானா வேறு. 4 ஆண்டு காலத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை பார் டெண்டராக இருந்தாலும் அது முழுவதுமாக ஆன்லைன் டெண்டராக மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான முயற்சிகள் எடுத்து முழுவதும் இப்ப பார் டெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனா மாறிடுச்சு. எனவே பொதுவாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 1000 கோடி முறைகேடு என்பது எந்த அடிப்படையில் எந்தவித முகாந்தரமும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக அது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசுவன் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் ஒரு அதிரடி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக டாஸ்மாக் ஊழல்ங்கிறது 1000 கோடிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியா இருக்கிறது. திமுக வரலாறு என்பதே பாத்தீங்கன்னாக்க ஒரு காட்டாற்று ஊழல் கொண்டது. இப்ப அமலாக்கத்துறை எடுத்து வந்து ஒரு கையளவு நீர் தான் எடுத்திருக்கிறார்கள், அதனால் இது உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க நீங்க? பூனை குட்டி வெளியே வந்து விட்டதா, பாசிசமா பாயாசமான்னு பாசிசத்தை எதிர்த்து பேசுறதுல இந்த பாயாசம் மோரு விஜய் என்ற மோரு பாசிசத்தை எதிர்த்து பேசுறது இல்ல. ஊழல் என்பது பாஜக அல்லாத பிற எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களை மட்டும்தாண்டா மத்திய அமலாக்கத்துறை என்ற ஒரு பாஜகவுடைய கிளைக்கழகம். அது ஒரு மாணவர் அணி இளைஞரணி மாதிரி இந்த அமலாக்கத்துறை வச்சிருக்கான்றது இந்த பாயாசத்துக்கு தெரியாதா? விஜய் என்ற பாயாச பால் டிப்பி பால் டப்பா கூட கிடையாது, அந்த இருக்கு பாருங்க மில்க் மாதிரி, அது குடிக்கிற ஆளு நீ. நான் என்ன சொல்றேன், பொதுவா நியாயமா பேசு. நீ எப்படி பேச போற? நீ எப்படி வந்த அரசியலுக்கு? கடலூர்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி துப்பாக்கி முனையில் உன்னை கைது செய்யாத குறையாக கொண்டு போய் அசிங்கப்படுத்தி உட்கார வச்சு வருமான வரித்துறை சொன்னதுக்கு பின்னாடி இந்த பால் டப்பா, பால்வாடியில படிக்கிற பால் டப்பா, அரசியல் பால்வாடி, இந்த பால்வாடியை கூப்பிட்டு என்னென்ன எழுதி கொடுப்பான். அப்பப்ப எழுதி கொடுக்குற அறிக்கையை மட்டும் படிச்சுட்டு நீ வழக்கம் போல உல்லாசபுரிக்கு போயிரு. எப்ப கூப்பிடுறோமோ உல்லாசபுரி விட்டு வந்துருண்ணா. எந்த நடிகையோட நீ உடன் இருந்தாலும், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாலும், ஷூட்டிங்ல இருந்தாலும், தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாலும், கேளிக்கையில் இருந்தாலும், விழாக்களில் இருந்தாலும், உல்லாசபுரியில் இருந்தாலும், ஒன்றிய அரசு நீ கோடான கோடி வருமானத்தை ஏய்த்து அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் விஜய் கூட்டு போய் சத்தியம் பண்ணி சொல்லு, நாங்க ஒன்றிய அரசு வருமான வரித்துறை நான் ஏமாத்தல, ஒன்றிய வருமான வரித்துறை என்னை மிரட்டவில்லை, நான் மிரட்டலுக்கு பயப்பட மாட்டேன், வருமான வரித்துறை எல்லாம் எனக்கு கால் தூசிக்கு ஒரு மேடையில அறிக்கை கொடுப்பாங்க. கடலூர்ல கூட்டு போய் ஒன்றிய வருமான வரித்துறை மிரட்டி
உங்க அப்பா, உங்க அம்மா, நீ கோடான ஓடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க. வருமான வரித்துறை ஏய்ப்பு செஞ்சிருக்கீங்க. அவர் சொல்றாரு இன்னைக்கு அறிக்கையில, அப்பா சூராதி சூரன் இன்னைக்கு அறிக்கையில சொல்லிருக்காரு, மது பாட்டில்ல 20 ரூபா 30 ரூபா சேர்த்து விற்கிறாங்க. டேங்க அப்பா, உன் படம் வருது பாரு. உன் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தியேட்டர் டிக்கெட் 150 ரூபாண்டா. ஓ ரசிகன், நாளைய தமிழகத்தை ஆளப்புற 200 தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய உன் ரசிகனுக்கு நீ என்ன சொல்லி கொடுத்துருக்க? பாடம் பால்வாடி பாடம் என்ன சொல்லி கொடுத்துருக்க விஜய் ரசிகர்களுக்கு? நீ 20-30 ஏத்தி வச்சதை பத்தி பேசுற. அது ஏத்தி வைக்கிறன்றது வேற, நான் அட்மிட் பண்ணல. ஆனா நீ ஒரு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ரசிகர் ஷோன்ற பேர்ல 150 ரூபா டிக்கெட்டை 5000 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு ரசிகர். இது நீ அனுமதியோட நடக்குது நாடு முழுவதும். நீ 20 ரூபா 30 ரூபா பாட்டிலுக்கு விற்கிறத பத்தி பேசுற. 150 ரூபா டிக்கெட்டுக்கு 5000, 2000, 3000 விற்கிறான். ஏன் ரசிகர் ஷோ மட்டும் ரசிகர் ஷோ அதிகமா கேட்கிற? தமிழ்நாடு அரசு ஒரு நாள் நடத்திக்கன்னு சொன்னா 1 வாரம் எங்களுக்கு வேணும் ரசிகர் ஷோக்கு மட்டும். 2 நாள் வந்து கேட்கிற? கள்ள மார்க்கெட் டிக்கெட் விற்கிறது. நீ இது வரைக்கும் திரைப்படத்துக்கு பணம் வாங்கிருக்கிய நடிக்கிறதுக்கு, பிளாக் மணி இல்லையா? முழு பணத்தை தான் நீ சொல்லிருக்கிய வருமான வரித்துறையில கேட்கிற. ஒரு பல நடிகர், ஒரு கூத்தாடி, திரையில நடிக்கிற கூத்தாடி ஒண்ணுதான், தெருவில் நடிக்கிற கூத்தாடி ஒண்ணுதான். தெருவில் நடிக்கிறவனுக்கு வாய்ப்பு இல்லை. அவனால உண்மையான திறமையை தெருவில் காட்டுவான். நீ டூப் போட்டு காட்டுறாரு. அடிக்கிறது டூப்பு, டான்ஸ்ல டூப்பு, பாடுறதுல டூப்பு, எல்லாம் டூப்பு. இந்த பாயாசம், இந்த பால்வாடி டப்பா சொல்லுது, இன்னைக்கு அறிக்கை கொடுக்குது திமுக அரசு. திமுக அரசு, ஏய் யார பார்த்த அரசு? திமுக அரசு இந்தியால திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒரு அமைச்சர் மேல, கலைஞர் மேல, ஸ்டாலின் மேல, ஒரு முன்னாள் அமைச்சர் மேல சட்டமன்ற உறுப்பினர் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கியிருக்காங்களா சொல்லு. இந்தியால மிகப்பெரிய கட்சி திமுக, பலமுறை நாட்டாண்ட கட்சி. கலைஞர் மேல சர்க்காரியா ஊழல் பண்ணா குற்றச்சாட்டு சொன்னா நிரூபிக்க முடிஞ்சா? நம்முடைய முதலமைச்சர் இன்றைய தளபதி ஸ்டாலின் மேல மேம்பால ஊழல் வழக்கு போட்டாங்க. அவரே கமிஷனர் நேரம் போனாரு. என்ன தேடி வந்தீங்களா, நம்மள வழக்கு போட்டீங்களா, என்ன வழக்குன்னு கேட்டாரு. மேம்பால வழக்குல கலைஞர் மேல, ஸ்டாலின் மேல போட்ட வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்களா? நீ ஊழலை பத்தி யார் பேசுறது? ஏதாவது ஆச்சரியமா இருக்கு, அதிசயமா இருக்கு. இவர் அவர் 200 வரக்கூடிய 2026 தேர்தல 200 தொகுதியில வெற்றி சொல்ற காரணமே இந்த மாதிரி டாஸ்மாக் ஊழல் தான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இல்லையா? அதை கடந்து போக முடியுமா? அதாவது ஒன்றிய அமலாக்கத்துறை ரைடு போயிருக்கான். போயிட்டு எந்த முகாந்திரம் இல்லாம, எந்த ஆதாரம் இல்லாம 1000 கோடி ஊழல்னு சொல்லியிருக்கான். அது துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி 1 ரூபாய் ஊழல் கூட இல்ல, நிரூபித்தால் எதையும் சந்திக்க தயார் என்று சொல்லி அவர் தொகுதி அந்த துறையினுடைய அமைச்சர் பகிரங்கமா சொல்லியிருக்காரு. நீங்க கனவு என்னன்னு கேட்டா, டெல்லியில ஆட்சி போச்சு, அங்க போச்சு, எங்கேயும் போலாம்டா. திராவிட மாடல் திமுக அரசை பொறுத்தளவுல நீ 1 பைசா ஊழலை கூட சொல்ல முடியாது, நிரூபிக்க முடியாது. செந்தில் பாலாஜி கிட்ட சவால் விட்டுருக்காரா இல்லையா? சவால் விட்டுருக்காரு. நீ வேணா எடுத்து பாருக்காரு. டெல்லி வேறு, தெலுங்கானா வேறு, தமிழ்நாடு வேறு. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது பால்வாடி டப்பா விஜய்க்கு தெரியாது. நீ போய் மாட்டிருக்கல, வருமானத்துள்ள மாட்டித்தான் இந்த கட்சி உதயமே எதிர உதயமாயிருக்கு. சரி, படத்துல ஊழல், கருப்பு பணத்தை மறைக்கிற, உங்க அப்பா கருப்பு பணத்தை மறைச்சாரு, உங்க அம்மா பாடகை அவங்க மறைக்கிறாங்க, நீ நடிகர் பெரிய சூப்பர் நடிகர், பாயாசம் நீ மறைக்கிற. இப்ப ஒரு கட்சி ஒண்ணு தொடங்கியிருக்க, ஒன்றிய அரசுடைய வருமான வரித்துறைக்கு பயந்து சொத்துக்களை வருமான வரித்துறை ஏற்பி செய்து உயர் நீதிமன்றமே ஒரு கார் வாங்கிட்டு அந்த காருக்கு வெளிநாட்டுக்காருக்கு வருமான வரி கட்டணும்னு சொல்லி குட்டலையா?
உயர் நீதிமன்றத்துல வருமான வரி வாங்கி அசிங்கப்பட்டது யாரு? உயர் நீதிமன்றத்துல நீதிபதியே ஏன் நீ வருமான வரி கட்டாம ஒழுக்கமான வரி செலுத்தாம கார் வாங்கணும்னு கேட்கலையா? இப்போ ஒரு கட்சி ஒன்றிய அரசுடைய ஏற்பாட்டுல திமுகவுக்கு எதிரா பெரியார் பேரை சொல்லு, அம்பேத்கர் பேரை சொல்லு, அஞ்சலி அம்மா பேரை சொல்லு, அவன் டிசைனா அனுப்புறான் ஒன்றிய அரசு ஆளுகளை. அதாவது சைமன் சீமானா தமிழ் தேசியம் என்று சொல்லு, அவன் குட்டு வெளிப்பட்டு போச்சு. அவன் சொல்லிட்டேன் சங்கிட்ட சகான்ட்டான். நேற்று பாண்டே உலகில் கூட போய் பேசிட்டு நானும் பாண்டே உலக பேரறிஞர்ட்டான். முதல் எச்ராஜாவை பேரறிஞர்னா இப்ப நேற்று பாண்டேவை பேரறிஞர்ட்டான். அவன் யாருக்கு காமிச்சிட்டான். இப்ப விஜய் காமிச்சுக்கிட்டே வர்றாரு. ஒன்றிய அரசு எழுதி கொடுக்க அறிக்கை கொடுத்து வர்றாரு. இப்ப ஒரு கட்சிக்கு நிர்வாகி போடுறாரு. 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி பெண்கள்லாம் தீ குடிக்க போயிட்டாங்க. நாங்க எப்ப இருந்து ஒரு ரசிகரா இருந்தா, நாங்க முத படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு விடிய விடிய தூங்காம நாங்க பூசணியை வச்சு ஆராய்ச்சி எடுத்தோமே, பால் கூட எடுத்தோமே, காவடி எடுத்தோமே. எங்களுக்கு பதவி கொடுக்காம 15 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் புஷ்ணிகிட்ட வாங்கி அவனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்கேன்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி தகராறு. இவர் காரை மறிச்சுட்டாங்க. யார? பெருந்தலைவர், வருங்கால பெருந்தலைவர், ஜனநாயகத்துடைய தூதுவன், ஊழல் ஒழிக்க வந்த உத்தமன். முதல் சினிமா டிக்கெட்ல கள்ள மார்க்கெட் டிக்கெட்டு. உன் கட்சி ஒன்னும் உருப்படாத கட்சிக்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு ஏலம் 10 இருந்து 15 லட்சம் ரூபாய். மதுரையில தமிழ்நாட்டுல நிர்வாகிகள் போட்டிருக்கல. இந்த நிர்வாகிகள் சாதாரண சாமானிய குடிசை வீட்டுல இருக்கிறவனா? உன் கட்சிக்கு மாவட்ட செயலாளர் போட்டிருக்க பாரு. பூரா ஆடி கார் வச்சிருக்கான், பூரா சொகுசு கார், சொகுசு பங்களா. இதெல்லாம் எங்க இருந்து வந்தா? நீ ஏழை எளிய மக்களுக்கு, சாதாரண குடிசை வாழ் மக்களுக்கு, சமூக நீதி மக்களுக்கு என்ன பாடுபட போற? 10 இருந்து 15 லட்சம் ரூபாய் மாவட்ட செயலாளர் பதவிக்கு இப்பயே வாங்கிட்டு பதவி போட்டு இருக்கிற ஆளு நீ இந்த சமுதாயத்துக்கு பொது நீதி பேசி வர போறியா? நான் ஊழல் குற்றச்சாட்டு திமுக மேல இருந்தாலும் சரி, யாரு மேல இருந்தாலும் ஊழல் தான் நடவடிக்கை எடு. எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. எங்களுக்கு டாஸ்மாக் ஊழலா நடவடிக்கை எடு, மின்சாரத்து ஊழலா நடவடிக்கை எடு. நாங்கள் கண்ணால பார்ப்பது என்னன்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்த ஊழலையும் லஞ்சத்தையும் யாராலும் நிரூபிச்சுக்க பிடிச்சுக்கன்னு தொகுதி அந்த துறையுடைய அமைச்சரே சொல்லிட்டார். டெல்லியில நடந்திருக்கு. பெரிய பெரிய வாழலாம் பிடிக்கூட, ஒரு நாள் எந்த மீன் பிடிக்கூடாது. அதனால விஜய் கனவு பலிக்காது. நீ ஒன்றிய அரசு எழுதி கொடுக்கறத, பாஜக எழுதி கொடுக்கறத ஒழுங்கா டப்பிங் வேலை பாக்குற. உனக்கு டப்பிங் சினிமா படத்துல பாட்டு பாடுறது ஒரு ஆளு, சண்டை போடுற ஒரு ஆளு, குத்துச்சண்டை போடுற வேற ஆளு, டான்ஸ் ஒரு ஆளு, எல்லாம் வேற ஆளு டப்பிங்கு. ஆனா அரசியல டப்பிங் எடுக்காதுப்பா ப்ரோ. இந்த இதெல்லாம் வேற எங்கேயோ வெளிச்சவாய் ரசிகர்கிட்ட ப்ரோ வச்சுக்க. தமிழ்நாடு வேற ப்ரோ. இது உடன்பிறப்பே என்றால் எழுந்து வரக்கூடிய திராவிடம், அண்ணா தம்பிக்கு என்று சொன்னால் எழுந்து வரக்கூடிய திராவிடம், ரத்தத்தின் ரத்தமேன்னு சொன்னது ஊரு ப்ரோ. அது வேற எங்கேயா வச்சுக்கிறீங்க ப்ரோ. தமிழ்நாட்டுல எந்த வேலையும் பிஜேபி கண்டுபிடிச்சிருவோம் ப்ரோ. நீ எதுக்கு சலங்கு கட்டி ஆடுற, எலி அமனமா எதுக்கு ஓடுன்னு எங்களுக்கு தெரியும். விஜய்க்கு அரசியல் தேவையா எங்களுக்கு தெரியும். நீ என்ன அரசியல் பேசுன்னு எங்களுக்கு தெரியும். நீ சரியான அரசியல்வாதியா இருந்தா பாசிசம் என்ன? பாசிசம் இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு மும்மொழியை திணித்து கொண்டிருக்கிறான். நம் மீது இந்திய ஆதிக்கம் இருக்கிறது. அவன் 2500 கோடி ரூபாய் நிதியை தரவில்லை. திராவிட மாடலுடைய முதலமைச்சர் நேற்றைய தினம் நிதிநிலை அறிக்கையிலே, நீ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதியாக 55,000 கோடிக்கு மேல கல்விக்கு நிதி ஒதுக்கிய திராவிட மாடல் அரசை ஆதரிப்பியா? இந்தி படிச்சால்தான், மும்மொழி ஏற்றுக்கொண்டால்தான் நான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2,500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்ற பாசிசத்தை ஆதரிக்கக்கூடிய விஜய் யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? என்ன டாக்டர் பத்தி பேசுற நீ? இல்ல சார், நீங்க சொல்ல புரியுது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பட்ஜெட் விளம்பர அறிக்கைன்றாரு. இன்னொன்னு என்னன்னாக்க, உங்கள் முதலாளிகள் தான் ஆக்ஷன் எடுக்கிறார்கள், முதலாளிகளுக்கும் இங்கல்ல உறவுக்காரர்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கிறது, அதனால ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி திமுகவுக்கும் பாஜக ஒரு முடிச்சு போட்டு சொல்றாரு இல்லையா? அதை கடந்து போக முடியுமா? இது எப்படி கடந்து போக முடியுதானே? இந்தியாவிலேயே இன்றைக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு ஊரு, ஒரு நாடு, ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சி இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டா யார் இருக்காப்பா ப்ரோ? விஜய் ப்ரோ.
யாருன்னு சொல்லுங்க ப்ரோ. நீங்க தான் முதலாளிக்கு அடிமை, கொத்தடிமை ப்ரோ. பாஜக எழுதி கொடுக்கறத அப்படியே வாசிக்கிற ப்ரோ விஜய் ப்ரோ. திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கு அஞ்சாத இயக்கம் ப்ரோ. நீங்க பால் தாக்கரே எவ்வளவு பெரிய பால் தாக்கரேன்னு சொன்னா மராட்டிய மாநிலத்துல யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த பால் தாக்கரேவே பாஜக ஒண்ணும் இல்லாம காவிமை ஆக்கிருச்சு சிவசேனாவை. நவீன் பட்நாயக் ஒடிசாவில் அடைச்சு ஒடிச்சிருச்சு. பீகார்ல நிதிஷ்குமார் ஒடுக்கிருச்சு. காங்கிரஸ் கட்சிய தலைவர்களை பூரா 2ஆம் கட்டத்துல பூரா ராகுல் காந்தி தவிர பூராஜை அடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்தியாவுல எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாமல் ஒரு சிண்டை உருவாக்கலான்னு பார்த்த தமிழ்நாட்டுல சிண்டை உருவாக்க முடியாது, உருவாக்கவும் முடியாது. எட்டப்பன் காலம் அல்ல இது. இது தளபதி ஸ்டாலின் காலம். ரூபா போட்டாரு பாருங்க, அடிச்சு அழுத்தமா போட்டு விட்டாரு பாருங்க. மிரளுது ஒன்றிய அரசு. இதை பாராட்டணும் ப்ரோ. நீங்க உண்மையே பாசிச எதிர்ப்பாளர் அப்படின்னா ஸ்டாலின் அடிச்சு அடி இருக்கு பாரு. இந்தியாவே ட்ரெண்டிங். ரூபான்னு போட்டாரு பாருங்க நிதிநிலை அறிக்கையில. லட்சணைய தூக்குனாரு பாருங்க ஒன்றிய அரசு. லட்சணைய மத்திய அரசுன்றது ஒன்றிய அரசுன்னு சொல்ல வச்சாரு பாருங்க. மும்மொழி கொள்கை நீ 10,000 ரூபாய் கோடி கொடுத்தாலும் ஏத்துக்கூட மாட்டேன்னு சொன்னாரு பாருங்க ப்ரோ விஜய் ப்ரோ. அதை நீங்க ஆதரிக்கணும் ப்ரோ. உண்மையான ஆளா இருந்தா நீங்க தான் ப்ரோ பாசிசத்துக்கு பாயாசமா இருக்கீங்க ப்ரோ. அதனால விஜய் ப்ரோனுடைய பேச்சு பாஜக அச்சடிச்ச பேப்பரை எழுதி வாசிக்கக்கூடிய ப்ரோ தான் விஜய். அவருடைய பேச்சு எடுபடாது மக்களிடம். திராவிட மாடல் அரசுடைய நிதிநிலை அறிக்கை பாராட்டத்தக்கது. ஊழல் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மத்திய அரசு, ஒன்றிய அரசு வஞ்சிக்கின்ற நோக்கத்தோடு காவி சித்தாந்தத்தை, கருப்பு சித்தாந்தம் எதிர்க்கின்ற காரணத்தால் பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த அமலாக்கத்துறை வந்திருக்கிறது. அமலாக்கத்துறையுடைய அந்த வேலை தமிழகத்தில் எடுபடாது ப்ரோ விஜய்க்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இது ஒரு குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, ஆனா நிரூபிக்கப்படவில்லை, விசாரணை தொடங்கவில்லை என்றாலும் கூட ஒரு 1000 கோடிங்கிறது இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதனால இன்னைக்கு ஊடகங்களும் பேசிக் கொண்டிருக்கணும். அப்ப ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவர் அதை விமர்சிக்கிறார். அதை நீங்களும் கடுமையான பல முன்னுதாரண விஷயங்களோட விமர்சிக்கிறீங்க. அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்க மாட்டேன் சார். நன்றி.